Day 3 in Singapore. இன்னைக்கு நேற்று பார்க்க முடியாத அந்த மெரினா பே சாண்ட் அதுதான் வாயில் வந்தோலே மாட்டேங்குது. எல்லா ஏரியாவும் மைண்டில் வச்சுக்கிறப்பல குழம்புது. ஸோ அங்கே போகிறோம். நேற்று பார்க்க முடியல, மழை பெஞ்சதுனால இன்றைக்கி பார்த்துடலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி டிக்கெட் சேஞ்ச் பண்ணோம். ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போயிட்டுருக்கோம். அவர் ஃப்ளைட் நம்பரும் என் ஃப்ளைட் நம்பரும் மாறி மாறி வந்துருச்சு டிக்கெட். ஸோ அதுக்காக கரெக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பாதசாரிகள் கடக்கிறதுக்காக போட்டிருக்குது. அதுவே சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் பாதசாரிகள் கடக்கிறதுக்காக. போகலாம். க்ரீன் மாறிடுச்சு. பாருங்க ஃப்ளைட்டில் எனக்கு எவ்வளோ தூரம் முன்னாடி நிற்கிறது. நம்ம ஆனால் ரோடு சிக்னலே போடலைனாலும் கிராஸ் பண்ணி ஓடுறது அதெல்லாம் இருக்குது. எங்களுக்கு க்ரீன் போட்டிருக்கு. எப்பறம் வரீங்க நீங்களாம்? டே நாங்கெல்லாம் பெரியடா, நீங்கள் டச் பண்ண முடியாது. இப்போ தாண்டா உங்களை பற்றி பெருமையாக சொன்னேன். அதுக்குள்ளே ஆள் நடந்து போகிற கிராசிங்கில் நீங்கள் ஏன்டா கிராஸ் பண்ணுறீங்க? அப்சர்வேஷன் டெக்கில் அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹெலிகானில் பார்த்தா இதான் வியூ. நாங்கள் போகிறது இப்போ இந்த பில்டிங்க்கு மேலே தான். ஸோ இங்கே இருக்க என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு ஒரு மால், பெரிய மால் இருக்குது. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்க மாலாம். அந்த மாலில் தான் இருக்கும், ஹார்பர் ஃப்ரண்ட்டில் இருக்க மாலில். ஸோ இவங்க அண்ணன் டேனியல் அண்ணன். ஸோ இவங்க சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. ஸோ ஸோ அண்ணன் இன்னைக்கு எங்களை அந்த சென்டோசா ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போகிறக்காக வந்தாங்க. ஸோ இன்றைக்கி சண்டே, அவங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இன்றைக்கி போகிறோம் சென்டோசா ஐலாண்ட். போகிறதுக்கு முன்னாடி சும்மா இங்கே சைட் சீயிங் இருக்குன்றக்கா பார்க்குறக்கா வந்தோம். ஸோ சென்டோசா போயிடலாம். இப்போ நம்ம உள்ள சுற்றிட்டு இருந்த விவோ சிட்டி. ஓகே. அந்த கேபிள் கார் இங்கேருந்து இது கனெக்ட் பண்ணுறது வந்து கேபிள் கார் கனெக்ட். ஓ ரைட். அந்த கேபிள் கார் பண்ணு, அது மூலியமாக போகலாம். கேபிள் கார், மோனோ ட்ரெயின், கார், பஸ் எதுலேயும் நடந்து போகிறாங்க. இப்படி நடந்து போகிறோம். வாக்லேயும் போயிடலாம். வாக்லேயும் போய் போகலாம். ஓகே. ஹாலிவுட் இருக்குல்ல, அந்த செட்டப் எல்லாமே யுனிவர்சல் ஸ்டுடியோவில் தான். அதை பார்க்கறதுக்கு ஒரு நாள் போயிடும். அதான் ஷாப்பிங் மாலு செம்மையாக இருக்குது. நல்ல ஆம்பியன்ஸோட அண்ட் பெரிய பெரிய கண்ட்ரி பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லா செலவும் அவங்க மெழுகு சிலையும் உள்ளே இருக்குது. ஸ்டாச்சுஸ் இருக்குல்ல. பாம்பு தான், மலைப்பாம்பு. ஐயோ இல்லை நெல், அது ஒரு மாதிரி ஒட்டம் இது பண்ண. அதுதான் நீங்கள் போடுறீங்களா? So harbour front. கப்பல் துறைமுகம் சிங்கப்பூரோட ஆணிவேர் ஹார்பர் ஃப்ரண்ட். So which airline you're flying? Singapore Airlines. Singapore Airlines. Yes. Seatbelt. Yes, sorry. Run, but behind is okay. Yes. நம்ம ஊரில் இந்த பழக்க தோசை இன்னும் வரல ரெகுலராக சீட் பெல்ட் போடுறதுக்கு.
இங்கெல்லாம் கம்பல்சரி இல்லை. ஸோ சிங்கப்பூர் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சில இடங்கள் தான் இருக்குது, ரொம்ப இடங்கள்லாம் இல்லை. சைட் சீயிங் பிளேசஸ்லாம் நிறைய இல்லை. இப்போ ஒன்று உள்ளே போனால் ஒரு நாள் 2 நாள் போயிடும். அந்த மாதிரி இடங்கள் தான் ஒவ்வொரு இடங்களும். வாங்க சிங்கப்பூரை விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கு, மக்கள் நல்லா இருக்காங்க. நம்ம மெயினாக நம்ம சாப்பாடுலாம் நிறையா கிடைக்குது, தமிழ் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் இந்தியன் ஃபுட்ஸும் கிடைக்குது. லிட்டில் இந்தியா போனால் ஃபுல்லாக நம்ம ஊர் சாப்பாடுலேருந்து எல்லாமே அஞ்சப்பர், ஸ்டார் பிரியாணி, A to B எல்லாமே இருக்குங்க. ஸோ நாங்கள் தங்கியிருந்தோம் வேறு ஏரியா கிளாங். சங்கி ஏர்போர்ட்டில் சிங்கப்பூரில் T2 to T3 டெர்மினல் போகிறதுக்கு ஸ்கை ட்ரெயின் டைம் இருக்குது எனக்கு ஃப்ளைட்டுக்கு. ஸோ அதனால் சும்மா போயிடலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஃப்ளைட்டு வந்து எனக்கு ரிட்டர்ன் வரும்போது டெர்மினல் மாறி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போயே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டால் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 50 மினிட்ஸ் தான் லீவ் ஓவர் டைம். இங்கே பாருங்க, இந்த வியூ தாயா, இதை பார்க்க தாயா வந்தது. இங்கே இறங்கணும், வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், செம்ம பிளேஸ் பார்க்குறதுக்கு. நடந்து கால்லாம் வலிக்குது, உடம்பு குறைய மாட்டேன். இங்க பாருங்க, வெல்கம் டு ஜுவல் சங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூர். ஏர்போர்ட்டுக்குள்ள இது ஜுவல்னு வருது. இதுதான் நான் சொன்னேன், இதுதான் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் ஜுராசிக் பார்க்லாம் இருக்க மாதிரி காமிச்சினாங்களே. இப்போ எனக்கு ஃபோட்டோ எடுக்க ஒரு வகையே கிடையாது. அதான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுவேன். யார்ட்டையா கொடுத்து எடுக்க வேண்டியதான். இங்க பாருங்க எப்படி கொட்டுது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பிரிட்ஜ். அதாவது இப்போ கனெக்டிங் ஃப்ளைட்லாம் வந்தால் இங்கே அப்படியே கனெக்ட் ஆகுது. T2 வந்துட்டு T1 வந்துட்டு T3 போகிறது. அதுக்காக ட்ரெயினும் இருக்குது, இந்த மாதிரி கனெக்டிங் பிரிட்ஜும் இருக்குது. ஸோ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டே பார்க்குறதுக்கு ஒரு நாளைக்கு இருக்குது. ஷாப்பிங் மால் அதுதான் ரீசன். அதுக்குள்ள தான் ஷிஷிடோ ஃபாரஸ்ட், அதுக்குள்ள தான் அந்த நீர் வீழ்ச்சியெல்லாம் இருந்துச்சு. இந்த உலகம் 2 மாதிரி இருக்குது. ஸோ சிங்கப்பூர் ட்ரிப் இனிதை நிறைவு பெறுகிறது.